வணக்க மக்களே. விஷு பம்பர் டிக்கெட்டு 6 சீரியஸு. ஸோ 6 சீரியஸும் வாங்கி வச்சுட்டு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன், எனக்கு ஏதாவது செகண்ட் ப்ரைஸு, தேர்ட் ப்ரைஸு விழுந்துராதான்னு சொல்லிட்டு. எனக்கு விழுறதை தாண்டி நிறைய பேர்த்துக்கு அது டிசர்வ் ஆன பர்சனுக்கு அந்த டிக்கெட் விழுந்திருக்கு. பரிசு தொகைகள் ஸோ அவங்களுக்கு வின் பண்ணுறதுக்கான தகுதி எல்லாமே இருக்குது. ஸோ அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னாக்கா, ஃபஸ்ட்டு டிக்கெட்டு யாரா வின் பண்ணது, 12 கோடி ரூபா யாரா வின் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியாலையும் நியூஸ் சேனல்லையும் பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, பொன்னன் சேட்டன். ஸோ அவங்க ஃபேமிலிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வறுமை. ஐ மீன் இந்த கேரளா லாட்ரி டிக்கெட்டை விற்று தான் ஸோ அவங்க ஃபேமிலியை ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு ஒரே ஒரு பையன் தான். ஐ மீன் அவருமே அவருடைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா வினோத் போல். ஸோ அவருடைய ஸ்பீச்சு, பாடி லாங்குவேஜ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டிசேபிள்டு பர்சன் மாதிரி தெரியுது. ஸோ அந்த நபர் பார்த்தீங்கன்னா கடைசியாக டெய்லியும் விற்கக்கூடிய டிக்கெட்டில் மீதி படுற டிக்கெட்டை அடுத்த நாளைக்கு விற்பாங்க. ஸோ அந்த மாதிரி பேலன்ஸாக நின்ற டிக்கெட்டு தான் இந்த 12 கோடி ரூபா வின் பண்ணதுக்கான டிக்கெட்டு. ஸோ அந்த டிசர்வான குடும்பம், டிசர்வான பர்சன் பார்த்தீங்கன்னா அவங்க தான். ஸோ அந்த டிக்கெட்டு அவங்கள தான் தேர்ந்தெடுத்திருக்கு அப்படின்றத ஸோ இந்த வின்னிங் பண்ணுறதுக்கு மூலமாக தெரிஞ்சிருக்கு. கண்டிப்பாக அப்கமிங் வரக்கூடிய மான்சூன் பம்பர் பார்த்தீங்கன்னா நீங்களும் டிசர்வான பர்சன், உங்களுக்கு வறுமையோ அல்லது இந்த பணம் தேவைப்படுது அப்படின்னாக்கா கண்டிப்பாக உங்களுக்கும் விழும். ஸோ அதுக்கு உங்களுக்கான வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுட்டு, ஸோ ஏற்கனவே வின் பண்ண இந்த விஷு பம்பர் அந்த குடும்பத்திற்கு ஸோ வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்கேன். ஏன்னா இந்த கேரளா லாட்ரி டிக்கெட் அவங்க விற்க ஸ்டார்ட் பண்ணதே பார்த்திங்கன்னா இந்த கோவிட் டைம் தான். வேலை இல்லாமல் ரொம்ப படக்கூடிய ஒரு ஃபேமிலி, அந்த பொன்னன் ஃபேமிலி, அவங்களுடைய மனைவி, மகன். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னாக்கா டெய்லி டிக்கெட்டு, பம்பர் டிக்கெட்டை விற்று கொண்டு வந்து ஸோ ஃபேமிலி ரன் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுக்கு ஒரே ஒரு வீடு தான் போல். ஸோ அந்த வீடை பார்த்தீங்கன்னாக்கா அதுவும் லோனில் போட்டு அது கரெக்டாக அடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. அந்த கடனை அடைக்கிறதுக்கு நிறைய லோன் வாங்கி மறுபடியும் கடன் அடைச்சிருக்காங்க. ஸோ இறைவனுடைய ஆசையில் ஸோ அவங்களுக்கு இந்த விஷு பம்பர் கை கொடுக்கும். ஸோ இந்த பணத்தோட அவங்க ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் செல்வ செழிப்போட வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். ஸோ அடுத்ததாக நம்ம வரக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னாக்க, மான்சூன் பம்பர் இது எப்போ வருது, இது எப்படா குழுக்கள், இதுலையாவது நம்ம கண்டிப்பாக எடுக்கணும். நமக்கு ஒரு கோடி ரூபா கிடச்சதுனாக்க நம்முடைய லைஃப் ஸ்டைலே மாறும். நம்ம 5 லட்ச ரூபா, இப்போ எனக்கு 5 லட்ச ரூபா கடன் இருக்குங்க, இந்த 5 லட்ச ரூபா இந்த மான்சூன் பம்பரில் கிடைச்சாவே போதும், அதில் கடன் இல்லாமல் நான் அடைச்சிட்டு நான் சுயமாக சம்பாரித்து போட்டிருப்பேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் இருப்பாங்க. எனக்கு மினிமம் போதும் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை எனக்கு 10 கோடி ரூபா வேணும், 10 கோடி ரூபா கிடச்சிதுனாக்க என் ஃபேமிலியை நல்ல ஒரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணுவேன், நல்ல ஒரு அவங்களுக்கு அட்மாஸ்பியரை கொடுப்பேன், வீடு, நல்ல ஃபுட்டு, நல்ல ட்ரெஸ்ஸு, என்னுடைய குழந்தைகளுக்கு நல்ல ஒரு படிப்பு, ஸோ என்னுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யதார்த்தத்தோட நேர்மையாக இறைவனை வேண்டிக்கிட்டு டிக்கெட்டை வாங்கி வச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழலை உருவாக்கக்கூடிய இந்த மான்சூன் பம்பர் ஸோ பார்த்திங்கன்னா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்காங்க. ஸோ அந்த மான்சூன் பம்பர் பார்த்திங்கன்னா ஜூலை 18ஆம் தேதி ரிசல்ட்டு, ட்ரா டேட்டு. ஸோ அந்த ட்ரா டேட்டுக்கு முன்னாடி அந்த டிக்கெட்டு எத்தனை சீரியஸ் பிரிண்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னாக்க மொத்தம் 5 சீரியஸு. ஸோ இதில் ஏற்கனவே விஷு பம்பர் பார்த்தீங்கன்னாக்க 6 சீரியஸில் பார்த்தீங்கன்னாக்கா 55 லட்சம் டிக்கெட்டு பிரிண்ட் பண்ணாங்க. அதில் 47 லட்சம் டிக்கெட்டு விற்றதாக சொல்லியிருந்தாங்க. பட் இதில் பார்த்தீங்கன்னா மான்சூன் பம்பரில் மொத்தமாக 45 லட்சம் டிக்கெட்டு பிரிண்ட் பண்ணுறாங்களாம். ஸோ ஒரு டிக்கெட்டுடைய விலை 250 ரூபா, மொத்தம் 10 கோடி ரூபா பரிசு தொகை. ஸோ அதில் அப்கமிங் வரக்கூடிய வீடியோஸில் இதுக்கு என்ன டேக்ஸு, எவ்வளோ நம்மளுக்கு கிரெடிட் ஆகும் அப்படின்றத இது பார்க்க போகிறோம். ஸோ சரியாக இன்னும் ஒரு மாதம், இந்த மே மாதம் பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி தேதி 26. இதில் ஒரு 4 நாள், நெக்ஸ்ட் ஒரு 30 நாள், அதுக்கு அடுத்த மாதம் ஜூலை 18 நாள், ஆல்மோஸ்ட் ஒரு 45 டேஸு 50 டேஸ் இருக்குது. ஸோ இந்த டேஸில் பார்த்தீங்கன்னாக்க நம்ம டிக்கெட்டை வாங்கி வச்சு எதிர்பார்ப்போம். இந்த வீடியோ ப்ரொமோஷன் கிடையாது, பட் ஒரு நம்பிக்கை, ஒரு ஹோப்பு. 1 கோடி ரூபா நான் ஒரு அரசு உத்தியோகத்தில் இருந்தானாக்கா மாத சம்பளம் வச்சா கூட என்னால் கும்பலாக பார்க்க முடியாது. அப்படி கும்பலாக பார்க்குற சமயத்தில் என் வயதும் உடலும் முதிர்ச்சி அடைஞ்சு வாழ்க்கையை சந்தோஷப்பட முடியாமல் போயிடும். பட் இந்த எக்ஸ்பெக்டேஷனோட ஃபுல் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் இதையும் ஐ மீன் உங்களுடைய ரெகுலர் ஒர்க்கையும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ இது சின்னதாக ஒரு தினசரி என்ன சொல்கிறது, வெளியில் ஹோட்டல் போயிட்டு சாப்பிட்றோம்னா அந்த ஒரு நாள் ஹோட்டல் அவாய்ட் பண்ணிட்டு வீட்டில் சமைக்கிற சாப்பாட்டை சாப்பிட்டுட்டு ஸோ அந்த ஹோட்டலுக்கு செலவழிக்கிற காசை ஸோ இந்த மாதிரி சின்னதாக ஒரு உங்களுடைய நம்பிக்கையோ, உங்களுடைய இறைவன் நம்பிக்கையோ, இல்லை உங்கள் மூதாதையருடைய ஆசையோ ஸோ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்றத தெரிவிச்சுட்டு இந்த மான்சூன் பம்பருடைய
ப்ரைஸ் ஸ்ட்ரக்சரை பார்ப்போம். ப்ரைஸோடைய எந்தெந்த லெவலில் வரலையும் கொடுக்குறாங்க அப்படின்றதையும். ஸோ முதல்ல இதுக்கு 5 சீரியஸு கொடுத்துருக்காங்க மான்சூன் பம்பர். ஸோ பார்த்தீங்கன்னாக்கா 45 லட்சம் இந்த டிக்கெட் இப்போ பிரிண்ட் பண்ணுறாங்க. ஸோ இதனுடைய ட்ரா கோட் பார்த்தீங்கன்னாக்கா BR110. ஸோ இந்த சீரீஸில் பார்த்தீங்கன்னாக்கா 18/7/2026 சாட்டர்டே 2 மணிக்கு ஸோ இந்த ட்ரா நடக்குது. ஸோ இதோடைய ஃபேஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னாக்கா ₹178. அதில் ஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி, டேக்ஸு, ஸ்டேட் கவர்மெண்ட்டு இதெல்லாம் அடிஷன் போக ₹250 போடுறாங்க. ஸோ இது டோட்டலாக ஓவராலாக எல்லாம் சேர்த்து ₹250 டிக்கெட்டு. இது காமனாக 5 சீரீஸில் பிரிண்ட் ஆகுது. ஸோ இதில் MA, MA, MB, MC, ME அப்படின்னு சொல்லிட்டு இது பிரிண்ட் ஆகுது இந்த டிக்கெட்டு. ஸோ இந்த டிக்கெட்டில் பார்த்தீங்கன்னாக்கா மொத்தம் 5 சீரீஸ் இருக்கிறதால ஸோ 5 சீரீஸுக்கும் காமனாக ப்ரைஸ் இருக்குது. இதில் இந்த காமனாக 5 சீரீஸில் இருக்கக்கூடிய ஒரு ப்ரைஸ் என்னன்னாக்கா இந்த ₹10 கோடி. அது ஒரு நபருக்கு மட்டும்தான். அதில் டேக்ஸு போக நம்மளுக்கு வரக்கூடியது ஒரு 6 கோடி 7 கோடியாக வரும். ஸோ அது அப்கமிங் வரக்கூடிய வீடியோவில் அப்லோட் பண்ணுவோம். ஸோ இதில் ஒரு பரிசு இரண்டாவது பரிசு பார்த்தீங்கன்னாக்கா ₹10 லட்சம். இது பார்த்தீங்கன்னாக்கா அந்த 5 சீரீஸில் வரக்கூடிய நபர்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ 5 சீரீஸுக்கும் ஸோ 10 லட்ச பிரித்து கொடுக்குறாங்க. மேபி இது ஸ்ட்ரக்சரை மாறலாம், ரீகன்சிடர் பண்ணலாம். ஸோ இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் ஷேர் பண்ண முடியாது. இப்போ இது டிக்கெட் இந்த விஷு பம்பர் குழுக்கள் முடிஞ்சோடனே ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அதுக்கு அடுத்ததாக 3வது பரிசு பார்த்தீங்கன்னாக்கா ₹5 லட்சம். இது காமன் டு ஆல் சீரியஸ் 3வது பரிசு. இந்த 5 சீரியஸுக்குமே ஸோ ₹5 லட்சம் யார் கிடைக்கிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த 5 சீரியஸுக்கும் வச்சுருக்காங்க. அதை தாண்டி 4வது பரிசு ₹3 லட்சம். இதுவும் காமனாக இந்த 5 சீரியஸுக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ 5வது பரிசாக பார்த்தீங்கன்னாக்கா 13,500 பேர்த்துக்கு ₹5,000 கொடுக்குறாங்க. ஸோ 5வது பரிசு. இதில் 6வது பரிசுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ₹1000 பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 40,500 பேர்த்துக்கு. 7வது பரிசாக பார்த்தீங்கன்னாக்கா ₹250 கிட்டத்தட்ட 1,37,700 பேர்த்துக்கு. ஸோ இதுதான் ப்ரைஸு டிக்கெட் வின்னிங் ப்ரைஸு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்களுடைய பெஸ்ட் லக்கு கிடைக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நானும் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஃபஸ்ட்டு அந்த டிக்கெட் வந்தோடனே ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணுவோம். ஸோ ஒரு பூஸ்டப் கொடுப்போம், ஒரு பாசிட்டிவ் வைப்போடு அதை எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். 10 கோடி எனக்கு தான் விழும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுமாரி இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு உங்களுக்கு தான் விழும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பிலீவ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான நான் வாழ்த்துக்களையும் இறைவன்கிட்ட வேண்டிக்கிறேன். தெரிவிச்சுட்டு அடுத்த ஒரு வீடியோவோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.